நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது 4ல A கொஸ்டின் ப்ராசஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராசஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம போடுவோம். ஸோ அதில் எவ்வளோ யூனிட் கம்ப்ளீட் ஆகிருக்கோ அது செகண்ட் ப்ராசஸ்க்கு இன்புட்டாக எடுத்து போடுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ராசஸில் எவ்வளவு அவுட்புட்டாக வந்துச்சோ அதை அப்படியே எடுத்து செகண்ட் ப்ராசஸ்க்கு இன்புட்டாக எடுத்து போடுவோம். இந்த சம்மில் ஒரு சின்ன கிரிட்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராசஸில் 83,000 கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொண்டு வரப்போ 83,000 அப்படியே கொண்டு போகாமல் 60,000 மட்டும் அவங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொண்டு போய் அதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இந்த சம். இது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். மீதி எல்லாம் ஆஸ் யூஷுவல் இந்த சேம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மேட் ஒரு டைம் பார்த்துலாமா? ஸோ ஃபார்மேட் உங்களுக்கு ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன், தட் இஸ் த ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் மெத்தட். அதோட ஃபார்மேட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா, வெயிட்டட் ஆவரேஜ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் போடுவோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்புட்டு, அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக்கு, ஓப்பனிங் யூனிட்டு, இன்புட்டு. ஸோ யூனிட்ஸ் கம்ப்ளீட் இல்லை, யூனிட்ஸ் கம்ப்ளீட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், நார்மல் லாஸு, அப்நார்மல் லாஸு. ஸோ இதில் வந்து மெட்டீரியல், ஸோ மெட்டீரியல் லேபர் ஓவர்ஹெட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இல்லையா? மெட்டீரியல் லேபர் ஓவர்ஹெட்டுங்கிறது பார்ப்போம். மெட்டீரியல் லேபர் ஓவர்ஹெட்டுங்கிறது பார்த்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2 வரும். ஸ்டெப் நம்பர் 2ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் போடுவோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட்ல எலிமெண்ட், ஓப்பனிங் காஸ்ட், கரண்ட் காஸ்ட், டோட்டல் காஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ண ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் வரதுக்கு காஸ்ட் பர் ஈக்குவலன்ட் யூனிட். ஸோ அண்டு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் போடுவோம். க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அப்நார்மல் லாஸோட மெட்டீரியல் அண்டு கன்வர்ஷன் காஸ்ட். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்ல வந்து ஃபர்தர் ப்ராசஸிங் இஸ் டன். ஸோ எகைன் நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணதுனால ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் உங்களுடைய நாங்கள் சம்ஸில் போடக்கூடிய டைரக்ட் ஃபார்மேட்டு. ஸோ இப்போ இந்த டைரக்ட் ஃபார்மேட்டு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். சம் பொறுத்த வரைக்கும் எப்படி போடலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த ஃபார்மேட் வந்து நாங்கள் கிளாஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட் தான். ஸோ உங்களுக்கும் இது ஈஸியான ஃபார்மேட் தான். ஸோ ஃபார்மேட் எல்லாம் வேணும்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார்மேட் மட்டும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி வைக்கணும். ஃபியூச்சரில் வந்து எல்லா சம்ஸ்க்கும் நாங்கள் ஃபார்மேட் போட்டு தான் போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா எல்லா சம்மே. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபியூச்சரில் யாராருக்கெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் எங்கள் ஆப்பில் போய் எடுத்துக்கேன். இப்போதைக்கு இந்த ஃபார்மேட் நான் அப்லோட் பண்ணி பிடிஎஃபாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்கள் சம் போடலாம். ரைட், இப்போ வாங்க சம் வாங்க. ரைட், சம் பொறுத்த வரைக்கும் வாங்க. சம்மில் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மேட்டில் ஃபார்மேட்டில் இன்னொரு ப்ராசஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இன்புட்டில் ஓப்பனிங் இருக்குது, ஓப்பனிங் அண்டு ரைட் ஓப்பனிங் யூனிட் இன்புட், ஓப்பனிங் ஸ்டாக்கு, ஸோ அண்டு இன்புட்டு. ஸோ அது உங்களுக்கு சம்லியே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓப்பனிங் வந்து 9,000 அண்டு இன்புட் வந்து 1,05,000. 9,500, 1,05,500. ஃபர்ஸ்ட் 1,14,500. இது ஃபர்ஸ்ட் ஒன். இதை முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக்கு, இன்புட் ஃபார்மேட்டில் இருக்கு, அப்படியே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறாங்க உங்கள் புக்கில். Next one, units completed and transferred to next process and closing work in progress. Units completed and next process வந்து 83,000 and closing work in progress கொடுத்துருக்காங்க 16,000. Closing work in progress is given 16,500. Next normal loss உடைய பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. நார்மல் லாஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10% வந்து நம்ம எவ்வளவு இன்புட் போட்டாலும் அதில் நார்மல் லாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 10% வந்து நம்ம நார்மல் லாஸ் எடுத்துக்கிறோம். ஸோ பேலன்சிங் ஃபிகர் அப்போ இந்த 1,14,500 1,14,500 நமக்கு அப்படியே வரணும். ஸோ பேலன்சிங் ஃபிகர் வில் பி ட்ரீட்டட் as a க்ளோசிங் ஸ்டாக். சொல்ல புரிஞ்சப்ப ஸோ பேலன்சிங் ஸ்டாக் வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம இன்னும் ட்ரீட் பண்ணிக்கணும்னா க்ளோஸ் அப்நார்மல் லாஸாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா அப்நார்மல் கெயினாக இருக்கும். முதல்ல இது ரெண்டு தான் செக் பண்ணுங்க. இங்கே 1,14,500 ஓப்பனிங் ஸ்டாக் இன்புட்டாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவுட்புட்டாக வெளியே வர்றப்போ 1,14,500 தான் வரணும். அப்படி வரலன்னா so we will be treated as an abnormal loss. In case 1,14,500 பதிலா 1,15,000 வருது, அப்போ 500 எக்ஸ்ட்ரா வருது, அப்போ abnormal gain. In case abnormal loss வரலாம், abnormal gain வரலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், so units completed and transferred to next process போறீங்களா, இது always we take as a 100%. ஏன் சார் அப்படின்னா யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ மெட்டீரியல் நம்ம 100% யூஸ் பண்ணியிருப்போம். மெட்டீரியல் அண்ட் லேபர் வந்து இப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா கன்வர்ஷன் காஸ்ட்டுக்கு பதிலாக லேபர் அண்ட் ஓவர் ஹெட்னு வரும். அதுக்கு பதிலாக இங்கே கன்வர்ஷன் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் சேர்த்து கன்வர்ஷன் காஸ்ட் நம்ம
So units completed and transferred to next process always we take as a 100%. Closing work in progress உடைய பர்சன்டேஜ் அவனே கொடுத்துருக்கான். க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ எத்தனை பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்கள் சம்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட்னு. ஸோ அந்த க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கம்ப்ளீட் எடுத்து நம்ம போடுறோம். ஸோ 10%, 60%. அப்நார்மல் பர்சன்டேஜும் உங்கள் சம்லேயே கொடுத்துருக்காங்க. 100% நம்ம எடுத்துக்கிறோம் அப்நார்மல் பொறுத்த வரைக்கும். ஸோ இதை போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் என்ன சார் போடணும்? என்னென்ன இருக்கு? மெட்டீரியல் அண்ட் எலிமெண்ட்ரி. ஓப்பனிங் ஸ்டாக்ஸ் இது வந்து சம்ல இருக்கும். சம்ல கொடுத்துருக்கக்கூடிய ஓப்பனிங் காஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க சம்ல. ஸோ ஓப்பனிங் காஸ்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஓப்பனிங் காஸ்ட் சம்ல கொடுத்துருப்பாங்க. கரண்ட் காஸ்ட் இதுவும் சம்ல இருக்கும். ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் காஸ்ட். அடுத்து ஈக்குவலன்ட் யூனிட். இங்க என்ன நீங்க கண்டுபிடிச்சிங்களோ அதான் ஈக்குவலன்ட் யூனிட். ரெண்டே டிவைட் பண்ணீங்கன்னா காஸ்ட் பர் ஈக்குவலன்ட் யூனிட். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு வந்து சம் இட் செல்ஃப் சம்லயே இருக்கும். ஸோ ஓப்பனிங் காஸ்ட்டும் கரண்ட் காஸ்ட்டும் ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் காஸ்ட். ஈக்குவலன்ட் யூனிட்ங்கிறது ஸ்டெப் நம்பர் 1ல நம்ம கண்டுபிடிச்சது. ரெண்டே டிவைட் பண்ணீங்கன்னா காஸ்ட் பர் யூனிட். ஸோ ரெண்டு ஸ்டெப் முடிச்சா அடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் யூனிட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸோ இந்த அவுட்புட் டிரான்ஸ்போர்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் 83,000 நம்ம வந்து ஆக்சுவலா எல்லா சமயம் என்ன பண்ணுவோம்னா இந்த 83,000 எடுத்து தான் ஸோ இங்க நம்ம போடுவோம். ஏன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படியே நம்ம கொண்டு போயிடுவோம். அங்கிருந்தா கண்டினியூ பண்ணுவோம். பட் இங்க 83,000 இல்ல 60,000 ஒன்லி வி டிரான்ஸ்ஃபர். நான் ஒரு சம்பளம் காட்டினேன் 60,000 80,000 யூனிட்ஸ் இல்ல 60,000 யூனிட்ஸ் ஒன்லி டிரான்ஸ்பர் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ். அப்ப 60,000 யூனிட்ஸ் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்றோம். நம்ம காஸ்ட் பர் யூனிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் டோட்டல். அடுத்தது க்ளோசிங்ல மெட்டீரியல் அண்ட் கன்வர்ஷன். க்ளோசிங்ல உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கு. மெட்டீரியல் அண்ட் கன்வர்ஷன் ஈக்குவலன்ட் யூனிட்ல இது ஸ்டெப் நம்பர் 1ல இருக்கும். இது வந்து ஸ்டெப் நம்பர் 1ல இருக்கக்கூடிய யூனிட். இது வந்து ஸ்டெப் நம்பர் 2ல இருக்கும். காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இங்க காஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது ஸ்டெப் நம்பர் 2ல இருக்கக்கூடியது. ஸோ ரெண்டையும் இன்டர் பண்ணீங்கன்னா காஸ்ட். சிமிலர்லி இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் ஸ்டெப் நம்பர் 1ல இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டெப் நம்பர் 2ல நீங்க கண்டுபிடிச்ச காஸ்ட். இது ரெண்டையும் காஸ்ட் வரும். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் இஸ் ஓவர். கரெக்டா? ஸோ இதை நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ எவ்வளவு இன்கம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபர்தர் ப்ராசஸ் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு ரெண்டு போட்டோம்னா டோட்டல் ரெவன்யூ வந்து கண்டுபிடிக்கும். ஈஸி சம். 3 ஸ்டெப்ஸ் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பே தான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன், ரெண்டாவது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட், மூணாவது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சுக்கணும். செகண்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட், தேர்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் கண்டுபிடிச்சு ஃபோர்த் ஸ்டெப் ப்ராசஸ் காஸ்டிங் போடுவோம். ப்ராசஸ் காஸ்டிங் போடுவோம். இந்த ஸ்டெப்ல நம்ம ப்ராசஸ் காஸ்டிங் ஃபுல்லா போட முடியாது. ஏன்னா நம்ம 83,000 போட்டாலும் 60,000 தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு, எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ டோட்டல் ரெவன்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணதுனால. ரொம்ப ஈஸியான சம். இதுவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க கொஞ்சம் அட்டென்ஷன் பண்ணிருக்கோம். பட் இது வரைக்கும் உங்களுடைய ஸ்டேட் ஃபார்மேட், இது வரைக்கும் நான் ஃபார்மேட்டை மாற்றவே இல்லை. ஸோ அப்படியே தான் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே தான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் ஸோ எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அடுத்த ப்ராசஸ் கொண்டு போனதுனால எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கு, ஸோ சேல்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கீங்க, காஸ்ட் எவ்வளவு ஆயிருக்கு, ரெண்டே மைனஸ் பண்ணீங்கன்னா டோட்டல். ஓகே, நெக்ஸ்ட் போமா. நெக்ஸ்ட் வந்து 4ல வந்து ஃபோர்ல பி என்ன கேட்டிருக்காங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங். ரைட். UV Limited started a manufacturing unit from 1st October 2021. It produces the designer lamp and sells 450 per unit. During the quarter ended 31st December 2021, it produces 12,000 units and suffered a loss 35 units. During the quarter ended 31st March, it produces and sold 30,000 units and 40 units per unit. பாருங்க, 2 months உடைய சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 months உடைய ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஞாபகம் இருக்கப்ப 2 months உடைய சேல்ஸ் ஆர் 2 months உடைய ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா ஒன்று ஞாபகம் இருக்கும். என்ன அப்படின்னா 2 months உடைய சேல்ஸ் அண்ட் 2 months கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிப்போம், சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். 2 வருஷத்துடைய ப்ராஃபிட் 2 வருஷத்துடைய சேல்ஸ் கொடுத்துருப்பாங்க.
ஆர் 2 months உடைய ப்ராஃபிட் 2 months உடைய சேல்ஸ் ஆர் 2 குவார்ட்டர் 2 இயர்லிஸ் எப்படி கொடுத்திருந்தாலும் சரி. ஸோ 2 டேட்டாஸ் இஸ் கிவன் அபவுட் சேல்ஸ், 2 டேட்டாஸ் இஸ் கிவன் அபவுட் ப்ராஃபிட் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. சேஞ்ச் இன் ப்ராஃபிட் எவ்வளோ பை சேஞ்ச் இன் சேல்ஸ். சேஞ்ச் இன் ப்ராஃபிட் எவ்வளோ சேஞ்சஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல 35,000 யூனிட்ஸ் லாஸ்ட், செகண்ட் வந்து 40 per யூனிட் வந்து ப்ராஃபிட் இல்லையா. ஸோ சேஞ்ச் இன் ப்ராஃபிட் எவ்வளோ பை சேஞ்ச் இன் சேல்ஸ். ஸோ சேஞ்ச் இன் ப்ராஃபிட், ஸோ சேஞ்ச் இன் ப்ராஃபிட் இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு 2 யூனிட் கொடுத்துருக்காங்க. 12,000 யூனிட்ஸ் ஒன்று, 3,000 யூனிட்ஸ் ஒன்று, 30,000 யூனிட்ஸ், 12,000 யூனிட்ஸ் அண்டு 30,000 யூனிட்ஸ், 12,000 யூனிட்ஸ் 30,000 யூனிட்ஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 12,000 யூனிட்ஸுக்காக ஒரு யூனிட்டுக்கோட ப்ராஃபிட் லாஸ் 35,000, ஒரு யூனிட்டோட லாஸ் வந்து உங்களுக்கு 35,000, 35 யூனிட். ஸோ 35 into 12,000, 35 into 12,000 and similarly 30,000 units into 40. ஸோ அப்போ இதில் தான் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் போனால் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கிடைக்கும். சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைட் பை சேஞ்ச் இன் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கிடைக்கும். அப்புறம் ஃபிக்ஸ்டு காஸ்ட் உங்களுக்கு தெரியும். கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் மைனஸ் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுட்டு ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஃபிக்ஸ்டு காஸ்ட் கிடைக்குமா? ஸோ கான்ட்ரிபியூஷன் 90 அண்டு ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி, இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி. ஸோ ப்ராஃபிட் வந்து 40. ஸோ அப்போ 90லேருந்து 40 போச்சுன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 50. எவ்வளோ யூனிட்? 30,000 யூனிட்ஸ். ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 15 lakh. ஸோ 15 lakh வில் பி a ஃபிக்ஸ்டு காஸ்ட். கரெக்டா? ஸோ முதல்ல என்ன கிடைக்கும்? சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் போட்டோம்னா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்ல இருந்து ப்ராஃபிட்டையோ இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும்னா ப்ராஃபிட் லெஸ் பண்ணிக்கணும். அதில் சப்ஸ்டிட் பண்ணணும்னா லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். ஸோ போட்டோம் அப்படின்னம்னா பர் யூனிட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் கிடைக்கும். அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட்டையும் கான்ட்ரிபியூஷனையும் வச்சு நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வென் சேல்ஸ் வந்து 50,000 அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க. அப்போ சேல்ஸில் 50,000 அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டே அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ப்ராஃபிட். ஈஸி சம்ஸ் டைரெக்டாக ஃபார்மேட் வந்து நம்ம அப்ளை பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கணுமா? நெக்ஸ்ட் நான் பார்க்குறது சம் வந்து 4ல C. 4ல C வந்து உங்களுக்கு கேட்டிருக்கேன் இன்டகிரேட்டட் அக்கௌண்ட்ஸ் கேட்டிருக்கேன். ஃபுல் ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூ டு ப்ரொடக்ஷன். ஸோ முதல்ல டைரக்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு என்ட்ரி தெரியும். டைரக்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணோம்னா ரா மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா. ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்டகிரேட்டட் டைரக்டட் எடுத்துருவோம். ஃபினான்சியல் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுவோம்? ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணோம்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி? ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆர் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா மெட்டீரியல் ஆர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கிரெடிட்டர்ஸ் உடைய நேம் போடுவோம். சிமிலர்லி இங்க இன்டெகிரேட்டட் அக்கௌண்ட்னால காஸ்ட் ஆஃப் ஃபினான்சியும் சேர்ந்து வரும். அப்ப கண்ட்ரோல்ங்கிற அந்த வார்த்தை மட்டும் சேர்ந்து வரும். ஸோ ரா மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். டெபிட் வாட் கம்ஸ் இன் என்ன வருது? ரா மெட்டீரியல் கண்ட்ரோல். கிரெடிட் வாட் கோஸ் மட்டும் என்ன போகுது? டு கேஷ். அப்போ கேஷ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா வாட் இஸ் தி இன்டெகிரேட்டட் அக்கௌண்ட்? மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணோம்னா மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா டு கிரெடிட்டர்ஸ் உடைய நேம். ஃபர்ஸ்ட் ரெண்டு உங்களுக்கு புரியுதா? செகண்ட் ஒன் ஸோ வாங்கின அந்த மெட்டீரியலை நம்ம யாருக்கு இஷ்யூ பண்ணோம்னா டைரக்ட் மெட்டீரியலா இஷ்யூ பண்றோம். அப்ப டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூ பண்ணீங்கன்னா ஸோ ஃப்ரம் எங்கிருந்து அந்த வாங்கின மெட்டீரியல் கண்ட்ரோல் எல்லாமே யார் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்டோர்ஸ் லெட்ஜர்ஸ் தான் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்ப மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட் போட்டாலும் சரி ஆர் ஸ்டோர்ஸ் லெட்ஜர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் போட்டாலும் சரி. அப்போ ஃப்ரம் எங்கிருந்து மெட்டீரியல் கண்ட்ரோல் ஆர் ஸ்டோர்ஸ் லெட்ஜர்ஸ் கண்ட்ரோல் டு எதுக்கு நம்ம அனுப்புறோம்? டைரக்ட் மெட்டீரியல் நம்ம அனுப்புறோம். ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அப்போ ஒர்க் இன் ப்ராசஸ் அக்கௌண்ட் டு மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இதே இன்டைரக்ட் மெட்டீரியல் வந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற வேர்டுங்கிறது வந்திருக்காது. ஸோ இதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா டு மெட்டீரியல் கண்ட்ரோல். புரியுங்களா? டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூ பண்ணோம்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஃப்ரம் டு இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் மெட்டீரியல். ஸோ பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியல் நம்ம வாங்கி எங்க பண்ணோம்? ஸ்டோர்ஸ் லெட்ஜர்ஸ்ல வைக்கிறோம். அப்போ மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டோர்ஸ் லெட்ஜர்ஸ்ல வச்சிருக்கோம். அப்போ மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டோர்ஸ் லெட்ஜர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூ பண்ணலாம். மெட்டீரியல் கண்ட்ரோல் ஆர் ஸ்டோர்ஸ் லெட்ஜர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்டைரக்ட் மெட்டீரியல் கண்ட்ரோல்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட். ரைட்டா? அடுத்தது அலோகேஷன்ஸ் ஆஃப் தி வேஜஸ் நம்ம அலோகேட் பண்றோம். ஸோ டைரக்ட் வேஜஸ் நம்ம அலோகேட் பண்ணலாம் அண்ட் இன்டைரக்ட் வேஜஸ் அலோகேட் பண்ணலாம்.
ஸோ டைரக்ட் வேஜஸ் நம்ம அலோகேட் பண்ணா அப்படின்னா ஸோ இந்த இடத்துல மெட்டீரியல் கண்ட்ரோல் கிடையாது, வேஜஸ் கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, வேஜஸ் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா டு வேஜ் கண்ட்ரோல். இது இன்டைரக்டா இருந்துச்சு. டைரக்டா இருந்துச்சுன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டேட்டா டு வேஜ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஓகே, இது மெட்டீரியல் கண்ட்ரோல் கிடையாது, உங்களுக்கு வேஜ் கண்ட்ரோல் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல். இது வந்து ஓவர் அப்சார்ப்ஷன் அண்டர் அப்சார்ப்ஷனா பார்க்கணும். ஓவர் அப்சார்ப்ஷனா இருந்துச்சுன்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு காஸ்டிங் P&L. அண்டர் அப்சார்ப்ஷன் இருந்துச்சுன்னா காஸ்டிங் P&L அக்கௌண்ட் டு ஃபேக்டரி ஓவர்ஹெட். புரிஞ்சப்ப ஃபேக்டரி ஓவர்ஹெட் பொறுத்த வரைக்கும் ஓவரா அண்டரான்னு பார்க்கணும். ஓவர் அப்சார்ப்ஷன் இருந்துச்சுன்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு காஸ்டிங் P&L. அண்டர் அப்சார்ப்ஷன் இருந்துச்சுன்னா நேர் ரிவர்ஸ்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் வந்து அண்டர். ஸோ அண்டர்னா காஸ்டிங் P&L வந்து டெபிட்ல வரும், ஓவர்னா காஸ்டிங் P&L வந்து கிரெடிட்ல வரணும். சிம்பிள். அண்ட் டெஃபிஷியன்சி. ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் மெட்டீரியல் இஸ் கிவன். ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் தி ஸ்டாக். ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் ஸ்டாக் வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல். சாரி, in case deficiency of overhead வந்துச்சுன்னா overhead control account data to stores control account. அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்போம், அது கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமா கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணோமா, வாங்கின மெட்டீரியலை வந்து டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூ பண்ணிருக்கோமா இன்டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூ பண்றோமா, டைரக்ட் வேஜஸ் இஷ்யூ பண்றோமா இன்டைரக்ட் வேஜஸ் இஷ்யூ பண்றோமா, ஃபேக்டரி ஓவர்ஹெட் வந்து அண்டர் அப்சார்ப்ஷனா ஓவர் அப்சார்ப்ஷனா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் வந்து ஓவர் அப்சார்ப்ஷனா அண்டர் அப்சார்ப்ஷனா, டெஃபிஷியன்சி ஸ்டாக். அவ்வளவுதான். இது சிம்பிள் சம். ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆல்ரெடி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஆன்சர் மட்டும் போட்டிருக்கேன், செக்